தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இனியவர்களே, மீட்பராம் இயேசுவின் பிறப்பு விழாவிற்கு வந்துள்ள உங்கள் யாவரையும் குழந்தை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகின்றோம். பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை குழந்தை இயேசுவுக்கு பகிரும் இந்த இரவு உங்களுக்கும் உங்களது உறவுகளுக்கும் மகிழ்வு தரும் நல்ல இரவாக அமைய வாழ்த்துகின்றோம். அவருக்கு உகந்தவருக்கு அமைதியை தரும் இந்த நல்ல காலத்திலே ஆன்ம ஆயத்தோடு மகிழ்வுடனே வந்துள்ள உங்களுக்கு அமைதி பிறக்கட்டும் என வாழ்த்துகிறோம். நமக்காக ஒரு குழந்தை தரப்பட்டது. அந்த குழந்தையின் வரவு பல மாற்றங்களை கொணர்ந்தது. வரலாற்றை கூட முன்பின் என பிரித்தது. நம் வாழ்விலும் பல மாற்றங்களை தந்து வளப்படுத்தி வருகிறது. பிறப்பு தரும் அற்புதத்தை கண்டு மகிழ்ந்து அந்த பிறப்பினை கொண்டாடுவதோடு எதற்காக பிறப்பு தரப்பட்டதோ அதனை உணர்ந்து பிறரை வாழ செய்ய நல்லதை செய்து வாழ்ந்து இறப்புக்கு அர்த்தம் கொடுக்க முன் வருவோம். பலியில் இணைந்து கொண்டாடுவோம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, திருப்பலியில் தகுதியான விதத்தில் பங்கெடுக்க தடையாக இருக்கின்ற குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதுதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
மன்றாடுவோமாக. இறைவா, உண்மை ஒளியின் சுடராய் இப்புனித இரவை ஒளிரச் செய்து அதனால் இம்மண்ணகத்தில் அவரது ஒளியின் மறை நிகழ்வுகளை அறிந்திருக்கும் நாங்கள் விண்ணகத்திலும் அவரது மகிழ்ச்சியை அனுபவிக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. காரிருளில் நடந்த மக்கள் மீது சுடர் ஒளி உதித்துள்ளது. எனவே மக்கள் மகிழ்ச்சியில் அக்களிக்கின்றார்கள். ஏனெனில் இன்று நமக்கு மீட்பர் பிறந்துள்ளார். அவர் ஆட்சி வலிமை மிகுந்தது, அமைதி நிறைந்தது, நீதி செழித்தது, என்றும் நிலை பெயராதது என வரவிருக்கும் அரசரை பற்றி எசாயா இறைவாக்கினர் கூறும் வாசகத்திற்கு ஆர்வமுடன் செவிமடுப்போம். ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வார்த்தைகள் 2, 4 மற்றும் 6, 7 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். சாவின் நிழலில் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழுவது போல உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்வார்கள். கொள்ளை பொருளை பங்கிடும்போது அக்களிப்பது போல் களி கூறுகிறார்கள். மிதியோன் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தகர்த்து துடைத்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை உடைத்தெறிந்தீர். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஓர் ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள் மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமை மிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும், அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவு இராது. தாவீதின் அரியணையில் அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுகிறார். இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார். படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
இரண்டாம் வாசக முன்னுரை. கடவுளின் அருள் நம்மீது பொழியப்பட்டுள்ளது. இவ்வுரலை பலப்படுத்த நாம் தீமையை களைய வேண்டும். ஏனெனில் இயேசுவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. எனவே நாம் நம்மையே தூய்மையாக்க வேண்டும் என அறிவுறுத்தும் இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் தீத்துவுக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 11 முதல் 14 வரை. மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாட்டுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுளும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1 முதல். அக்காலத்தில் அகுஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கெடுக்குமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டில் குரேனியு என்பவர் ஆளுநராய் இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரவர் ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமறைவரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவோடு பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத்து ஊரிலிருந்து யூதேவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கு இருந்த பொழுது மரியாவுக்கு பேறுகாலம் வந்தது. மரியா தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணியில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினர். அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளியில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் இடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து நின்றபோது
ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிர்ந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி ஊட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கின்றார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்திருப்பதை காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சிமை உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாகுக என்று கடவுளை புகழ்ந்தது. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு நம்முடைய ஆலயத்தில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். பொதுவாக விழாக்கள் நமக்கு மகிழ்ச்சி, அதுவும் பிறந்த நாள் கொண்டாடுகின்ற போது தனிப்பட்ட விதத்தில் நமக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. முன்பெல்லாம் அதிகமாக பிறந்த நாள் விழா கொண்டாடுவதில்லை. ஆனால் இப்பொழுது நாம் நம்முடைய பிறந்த நாள் விழாவை மகிழ்ச்சியோடு நம்முடைய உறவினர்களோடு பெற்றோரோடு இணைந்து நாம் கொண்டாடுவதற்கு மிகுந்த ஆசைப்படுகின்றோம். அதுவே ஒரு மகிழ்ச்சியான தருணமாக நாம் மாற்றிக்கொள்கின்றோம். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளாக நம்முடைய உலக இரட்சகர், நம்முடைய மீட்பர் ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் பிறந்த நாள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பிறந்த நாள் விழாவில் பல்வேறு விதமான வெள்ளி அடையாளங்களை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்மஸ் மரம், குடில், இன்னும் பரிசு பொருட்கள், கிறிஸ்மஸ் தாத்தா, இன்னும் நம்முடைய உறவினர்களோடு அல்லது மற்றவர்களோடு நம்முடைய மகிழ்வை பகிர்ந்து கொள்கின்ற விதத்தில் பல்வேறு விதமான விருந்துகள், அதே நேரத்தில் கேக்குகள், வண்ண வண்ண விளக்குகளால் நம்முடைய இல்லத்தையும் நாம் அலங்கரிக்கின்றோம், ஆலயத்தையும் அலங்கரிக்கின்றோம், நம்முடைய ஊரையும் அலங்கரிக்கின்றோம். இன்று நம்முடைய ஊரில் நாம் அனைவரும் ஒன்றாக இணைந்து மகிழ்ச்சியோடு ஆண்டவர் இயேசுவுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு கற்பனையாக, ஆண்டவர் இயேசு இப்பொழுது இந்த இடத்திற்கு வந்தால் நாம் கொண்டாடுகின்ற இந்த பிறந்த நாள் விழா அவருக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கின்ற ஒரு விழாவாக இருக்குமா? அல்லது உண்மையிலே அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாரா? அல்லது தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாரா? ஒரு சாதாரண மாட்டுத் தொழுவத்தில் ஒரு ஏழை பெற்றோருக்கு ஏழைகளில் ஒருவராக, அதுவும் பிறப்பதற்கென்று இடமில்லாத ஒரு சூழலில் மாட்டுத் தொழுவத்தில் பிறக்கிறார். அவரை கிடத்துவதற்கென்று தனியாக படுக்கை இல்லாத காரணத்தினால் கால்நடைகள் உணவு அருந்துகின்ற அந்த தீவன தொட்டியில் அவர் கிடத்தப்படுகின்றார். அந்த கொடும் குளிரிலும் கூட அந்த பச்சிளம் குழந்தை நமக்காக பிறந்திருக்கிறது, நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிறந்த இயேசுவுக்கு இன்று உலகம் முழுவதும் நாம் பிறந்த நாள் விழா கொண்டாடுகின்றோம். அதுவும் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பல்வேறு விதமான அலங்காரங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். போட்டி போட்டுக்கொண்டு குடில்களை நாம் வைத்து கொண்டிருக்கிறோம். அதிலும் இப்பொழுது இது ஒரு ஃபேஷன் மாதிரி இப்பொழுது மாறிவிட்டது. அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அந்த ரோடோரங்களில், சாலை ஓரங்களில், ஏராளமான பங்குகளில் இளைஞர்கள் தாங்கள் பல லட்சங்கள் செலவழித்து குடில்களை உருவாக்கி இந்த ஊருக்கு அல்லது இந்த பங்குக்கு சளைத்த பங்கு நாங்கள் அல்ல என்று சொல்கின்ற விதத்தில், தங்களுடைய வீண் பெருமைகளை பறைசாற்றுகின்ற விதத்தில் இன்று குடில்களை நாம் அமைத்து கொண்டிருக்கிறோம், அலங்காரங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் உண்மையிலேயே ஆண்டவர் இயேசு இப்பொழுது வந்தால் அவர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாரா அல்லது தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவாரா? இந்த ஆடம்பரங்கள் தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. இந்த விளக்குகள், இந்த அலங்காரங்கள், இந்த ஜோடனைகள், இந்த பல்வேறு விதமான வெளி செயல்பாடுகள் தேவைதான். அதுவும் இயேசு வாழ்ந்த காலத்தில் உள்ள சூழல் வேறு, இப்பொழுது இருக்கின்ற ஒரு சூழல் வேறு.
இப்பொழுது நாம் ஏஐ தொழில்நுட்பத்தை நோக்கி நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு விதமான வளர்ச்சி பாதைகளை நம்முடைய அறிவியல் உலகமானது சாதித்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கடவுள் நமக்கு கொடுத்த அந்த மூளையை பயன்படுத்தி நாம் இன்று செய்து கொண்டிருக்கின்றோம். நேற்று கூட 24ஆம் தேதி பாகுபலி என்கின்ற ஒரு விண்கலமானது விண்ணிலே செலுத்தப்பட்டது. அந்த செயற்கைக்கோள் மிக அதிக எடை கொண்டது. அதுவும் அமெரிக்க நாட்டில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியினுடைய அந்த ஒரு செயற்கைக்கோள். அந்த மிக அதிகமான எடை கொண்ட அந்த செயற்கைக்கோள் இதுவரைக்கும் இல்லாத அதிக எடை கொண்ட அந்த ஒன்றை இந்திய விஞ்ஞானிகள் விண்ணிலே செலுத்தினார்கள், வெற்றிகரமாக நிலைநிறுத்தினார்கள். இது தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. நம்முடைய விஞ்ஞானிகளை நாம் பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய அறிவியல் உலகத்தை நாம் பாராட்ட வேண்டியது நம்முடைய கடமை. ஆனால் இந்த ஒரு கண்டுபிடிப்பு அல்லது இந்த ஒரு செயற்கைக்கோள் எதற்காக விண்ணிலே நிறுவப்பட்டது? இப்பொழுது சில இடங்களில் காடுகளில் அல்லது சில இடங்களில் சரியாக டவர் கிடைக்கவில்லை, எனவே மொபைல் பேசியை நாம் பயன்படுத்த முடியவில்லை என்கின்ற ஒரு ஆதங்கத்தில் மனிதர்கள் இருக்கிறார்களாம். எனவே அவர்கள் எந்த இடத்திற்கு சென்றாலும் டவர் இல்லாமலேயே அவர்கள் இணைப்பை பெற வேண்டும், தங்களுடைய 4G 5G சேவையை அவர்கள் பெற வேண்டும் என்பதற்காக இந்த விண்கலமானது, இந்த செயற்கைக்கோளானது அனுப்பப்பட்டது, நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. உலகம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது? இப்பொழுது எல்லோருடைய கரங்களிலும் எது இதற்கோ இல்லையோ, ஜெபமாலை இருக்கிறதோ, பைபிள் இருக்கிறதோ, அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. பல்லிருந்தாலும் செல்லில்லை என்ற நிலை இல்லாத ஒரு சூழலில் எல்லோரும் அந்த மொபைல் ஃபோனுக்கு அடிமையாகி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் இன்னும் நம்மை அதிகமாக அடிமைப்படுத்துவதற்காக, எல்லா நேரங்களிலும் இந்த இணைப்பை நாம் பெற வேண்டும் என்பதற்காக இன்று உலகம் போராடி கொண்டிருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த கொண்டாட்டங்கள் ஓரளவுக்கு தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இது மட்டும் இயேசுவை திருப்திப்படுத்துமா? பாலநேசியனுடைய அருளை நமக்கு தருமா? யோசித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. எதற்காக கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார்? அவர் நினைத்தார் என்று சொன்னால் விண்ணகத்திலிருந்தே நம்மை மீட்டெடுத்திருக்கலாம், ஒரு வார்த்தையில் நம்மை மீட்டெடுத்திருக்கலாம். எதற்காக இந்த பாவப்பட்ட மனித இனத்தில் ஒரு மனிதனாக பிறக்க வேண்டும், அதுவும் ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு ஏழை பெற்றோருக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் ஏன் திருவுளம் கொள்கிறார்? இந்த ஒரு சந்தேகம் நம்மில் பலருக்கு கூட அவ்வப்போது எழுவது உண்டு. அவர் நினைத்தால் எல்லோரையும் மகிழ்ச்சியாக எப்பொழுதும் எல்லாம் கிடைக்கின்ற ஒரு சமூகமாக, சமுதாயமாக அவர் விண்ணகத்தில் இருந்து கொண்டே நம் அனைவரை மீட்டெடுத்திருக்க முடியும். எல்லோரும் நல்லவர்கள் என்ற ஒரே நிலையை ஏற்படுத்தி இருக்க முடியும். ஏன் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார் என்று சொல்லி நாம் சற்று யோசித்து பார்க்கலாம். ஒன்றை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே. எந்த ஒரு செயலில், எந்த ஒரு நோக்கத்திற்காக இறைவன் இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கிறார்? கடவுள் மனிதனை தன்னுடைய சாயலாக படைக்கிறார், மகிழ்ச்சியான மனிதர்களாக படைக்கின்றார். இந்த உலகத்தில் படைப்பை அவன் ஆண்டு அனுபவிக்கின்ற, வழி நடத்துகின்ற உன்னதமான பொறுப்பை அவனுடைய கைகளிலே கொடுக்கிறார். அருமையான உலகை படைத்து அந்த உலகை அவனுடைய கரங்களிலே கொடுக்கிறார். ஆனால் மனிதன் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்த காரணத்தினால் பாவம் இந்த உலகத்தில் தலை தோங்குகின்றது. பாவத்தின் விளைவாக மனிதனுக்கு தண்டனை கிடைக்கிறது. அந்த தண்டனையிலிருந்து மனிதனை மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் திட்டம் திடுகின்றார். எனவேதான் இந்த உலகத்தில் எந்த பெரிய மனிதருடைய பிறப்புமே முன்னறிவிக்கப்படவில்லை. மிகப்பெரிய அரசராக இருந்தாலும் சரி, அல்லது செல்வ செழிப்பிலே மிதந்தாலும் சரி, இந்த உலகத்தில் பிறந்த எந்த மனிதனுடைய பிறப்பும் முன்னறிவிக்கப்படவில்லை. ஆனால் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த ஒரே ஒருவருக்கு மட்டும், அதுவும் கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்கின்ற பொழுது அவருடைய பிறப்பானது முன்னறிவிக்கப்படுகிறது. இந்த முன்னறிவிப்பு எந்த ஒரு சூழலில் எப்பொழுது முதலாக மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது? அவன் பாவம் செய்கின்றான், அதன் விளைவாக மகிழ்ச்சியை இழக்கின்றான். அருமையான சிங்காரவனத்திலிருந்து அவன் விரட்டியடிக்கப்படுகின்றான். நெற்றி வேர்வை நிலத்தில் சிந்து அவன் பாடுபட்டு உழைக்கின்றான், தண்டனையை அனுபவிக்கின்றான், கஷ்டத்தை அனுபவிக்கின்றான், பல்வேறு துன்பங்களை அவன் அனுபவிக்கின்றான். இப்படிப்பட்ட மனிதனை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக கன்னி கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார். இம்மானுவேல் என்று சொன்னால் கடவுள் நம்மோடு என்று பொருள். கடவுள் நம்மோடு, அவர் வாழுகின்ற கடவுள், நம்மோடு வாழுகின்ற கடவுள், நம்மில் எப்பொழுதும் ஒன்றாக இருக்கின்ற ஒரு கடவுள். ஆக அப்பொழுதே கடவுளுடைய பிறப்பு, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது.
அதன் பிறகு பல்வேறு இறைவாக்கினர்கள் வழியாக, கடைசியில் திருமுழுக்கு யோவான் வழியாகவும் அறிவிக்கப்படுகிறது. ஆக இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பானது பல்வேறு சூழலில் பல்வேறு இறைவாக்கினர்கள் வழியாக அறிவிக்கப்படுகிறது. அந்த பிறந்த குழந்தை இயேசுவை திருமுழுக்கு யோவான் ஒரு குறிப்பிட்ட வயதில் சுட்டி காட்டுகின்றார். இதோ இறைவனுடைய செம்மறி என்று சுட்டி காட்டுகின்றார். ஆக கடவுள் இந்த உலகத்தில் எதற்காக மனிதனாக பிறந்தார்? நம்மை மீட்டெடுப்பதற்காக, தண்டனையிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்காக. சரி, அப்படி என்று சொன்னால் மீண்டும் அதே கேள்வி நமக்கு வருகிறது. அவர் விண்ணகத்திலிருந்து நம்முடைய தண்டனையை போக்கியிருக்க முடியாதா? நம்மை மீட்டெடுத்திருக்க முடியாதா? அரசன் ஒருவனுக்கும் இதே சந்தேகம் வருகிறது. அரசவையிலே அவன் இருக்கிறான். அவன் ஏன் கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறக்க வேண்டும் என்ற கேள்வியை அங்கு இருக்கின்ற மந்திரிகளிடம் கேட்கின்றான். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொல்கின்றார்கள். ஒரு பதிலும் அவன் திருப்தி அடையவில்லை. ஏன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும்? அது பாவப்பட்ட மனிதனாக, ஒரு ஏழையாக அவர் ஏன் பிறக்க வேண்டும் என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். அவர்களுடைய பதிலிலே அவர் திருப்தி அடையவில்லை. அப்பொழுது ஒரு மந்திரி சொல்வார், அரசே, உங்களுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். இன்று நாம் படகிலே சவாரி செல்வோம். உங்களுடைய மகனையும் நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று சொல்கின்றார். அரசனும் எதற்கென்று தெரியாமல், ஓகே, என்னுடைய கேள்விக்கு பதில் கிடைக்கும் என்ற ஒரு திருப்தியில், அதுவும் தன்னுடைய மகனை கூட்டிக் கொண்டு வெளியே செல்ல வேண்டும் என்ற ஒரு ஆசையில் தன்னுடைய 2 வயது சிறுவனையும் அழைத்து கொண்டு அரசன் அந்த மந்திரியோடு, படை வீரர்களோடு, காவலர்களோடு செல்கின்றார். அரசன் பயணம் செய்கின்ற பொழுது தனியாக போவதில்லை. பாதுகாப்புக்காக படை வீரர்களும் உடன் செல்வார்கள். அந்த வகையில் ஏராளமான பேர் அவரை பின்தொடர்கின்றார்கள். அவர்கள் ஆங்காங்கே தனித்தனி படகுகளில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அரசனும் அரசனுடைய மகனும் அந்த மந்திரியும் ஒரு படகிலே சவாரி செய்து கொண்டிருக்கிறார்கள், பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறு அது நடு ஆற்றிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது எல்லா படை வீரர்களும் சுற்றிலும் அவர்களுக்கு பாதுகாப்பாக வந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு நேரத்தில் திடீரென்று மந்திரி அந்த 2 வயது சிறுவனை தூக்கி தண்ணியில் போட்டுட்டார். அரசனுக்கு கோபம் வருகிறது. என்னுடைய ஒரே மகன் 2 வயது சிறுவன், அவனை இவர் தண்ணிலே தூக்கி போட்டு விட்டாரே, மனிதாபிமானமற்ற செயலாக இருக்கிறேன் என்று சொல்லி கோபத்தோடு மந்திரியை பார்க்கிறார். ஆனால் அவருக்கு அதற்கும் நேரம் இல்லை. உடனடியாக கீழே குதித்து விடுகின்றார். கீழே குதித்து போராடி கொண்டிருக்கிற தன்னுடைய மகனை அவர் மீட்டு படகிலே ஏற்றி அமர்த்துகின்றார். அங்கே படகில் ஏறிய பிறகு கோபத்தோடு மந்திரியை அவர் திட்டுகின்றார், சண்டை போடுகின்றார். அப்பொழுது மந்திரி சிரித்து கொண்டே சொன்னாராம், உங்களுடைய பாதுகாப்புக்காக, உங்களுடைய மகனுடைய பாதுகாப்புக்காக இத்தனை படை வீரர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய மகன் கீழே போட்டுவிட்டேன் என்று சொன்னவுடன் குதித்து காப்பாற்றுவதற்கு எத்தனையோ படை வீரர்கள் இருக்கிறார்கள். உங்களுடைய கண் அசைவு மட்டுமே போதும், அவர்கள் உடனடியாக தங்களுடைய உயிரை பணயம் வைத்து உங்களுடைய மகனை மீட்டெடுப்பார்கள், காப்பாற்றுவார்கள். நீர் எதுக்கு கீழே குதிச்சேரு? நல்லா தானே போயிட்டு இருந்தது. உங்களுடைய படை வீரர்களுக்கு நீர் சொல்லியிருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு நீர் சொல்லியிருக்கலாம், அல்லது என்னையே பிடித்து தள்ளி என்னுடைய மகனை காப்பாற்று என்று சொல்லியிருக்கலாம். இத்தனை பேர் இருந்தும் கூட அத்தனை பேரும் உடைய மகனை காப்பாற்றக்கூடிய தைரியமும் மன வலிமையும் உடல் வலிமையும் இருந்த போதிலும் கூட நீர் ஏன் கீழே குதித்தீர்? உடனே அவர் சொல்வார், விழுந்தது என்னுடைய மகன், விழுந்தது என்னுடைய மகன், அவனை காப்பாற்றுவது என்னுடைய பொறுப்பு. எனவே நானே மற்றவர்கள் காப்பாற்றுவதற்கு முன்னதாக என்னுடைய மகன் உயிர் எனக்கு மிகவும் முக்கியம் என்பதற்காக, அவனை எப்படியாவது நான் காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நான் குதித்தேன் என்று சொல்லி அரசன் சொன்னாராம். அப்பொழுது மந்திரி சொல்வார், இதற்காகத்தான் கடவுள் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார். அவர் நினைத்தால் வானதூதர்களை அனுப்பி நம்மை காப்பாற்றலாம், அல்லது நம்மை மீட்கலாம், அல்லது பல்வேறு இறைவாக்கினர் வழியாகவே அவர்களுக்கு சக்தியை கொடுத்து அவளை மீட்கலாம், பல்வேறு விதத்தில் மீட்கலாம். அதுவும் அவர் நினைத்தார் என்று சொன்னால் மிகப்பெரிய வசதி படைத்த அரச குடும்பத்திலே அவர் பிறக்கலாம். மிக எளிதாகவும் இருக்கும் அவருடைய பணி. அரச குடும்பத்தில் பிறந்தால் அவர் சொல்வதை கேட்பதற்கு ஏராளமான பேர் இருப்பார்கள், எதிர்க்க குறைவான பேர் இருப்பார்கள். எனவே எளிதாக இந்த காரியங்களை, நினைத்த காரியங்களை எல்லாம் செய்யலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவரே இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக, அதுவும் தன்னையே அவர் அடிமை நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதனாக
ஒரு ஏழையாக, ஏழை பெற்றோருக்கு பிறக்கின்ற ஒரு மகனாக அவர் இருக்கிறார் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய கடைதட்டு மக்களுடைய அந்த துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் என்ன என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, புரிந்தால்தான் இந்த மனிதர்களை முழுமையாக மீட்டெடுக்க முடியும். அப்பொழுதுதான் என்னுடைய மீட்பிலே அவர்கள் உண்மையான பங்கெடுப்பார்கள். மீட்பை உண்மையிலேயே அவர்கள் அதை உண்மை என்று அவர்கள் சொல்லி நம்புவார்கள் என்பதற்காகத்தான் கடவுள் இந்த உலகத்தில் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக பிறக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்று நானோ நீங்களோ இந்த ஒரு பிறப்பை நாம் பிறக்கவில்லை. மாட்டுத் தொழுவத்தில் பிறந்திருக்கவங்க யாராவது இருக்காங்களா? நிச்சயமாக இருக்க முடியாது. நிச்சயமாக மருத்துவமனையிலோ அல்லது வீடுகளிலோ நாம் பிறந்திருப்போம், அல்லது போகிற வழியில் அவசரத்தில் ஆட்டோவில் பிறந்திருப்போம். அவ்வளோதான் நமக்கு மற்றவர்களுக்கும் உள்ள வேறுபாடாக இருக்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆனால் நம்மை படைத்தவர் நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஏழை பெற்றோருக்கு ஏழையாக அவர் பிறக்கிறார். அதுவும் ஒரு மாட்டுத் தொழுவத்திலே பிறக்கிறார். நாம் நினைக்கலாம், ஈவிரக்கம் இல்லாத மனிதர்களாக இயேசுடைய காலத்திலே என்று நாம் நினைக்கலாம். ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரியவர்களே, எல்லோரும் அந்த கணக்கை பதிவு செய்து கொள்வதற்காக தங்களுடைய சொந்த ஊரிலிருந்து அவர்கள் பயணம் செய்கின்றார்கள். அங்கே பயணம் செய்கின்ற பொழுது புனித இயேசு குழந்தை இயேசுடைய பெற்றோரும் அவர்கள் தங்களுடைய சொந்த ஊருக்கு அவர்கள் பயணம் செய்கிறார்கள். ஆக எல்லோருமே பயணம் செய்து மீண்டும் திரும்பி வருகின்ற பொழுது எல்லா வீடுகளிலுமே கூட்டம் இருக்கும். உறவுக்காரர்கள் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள். எனவே ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஏற்ற சூழல் அங்கே இருந்திருக்காது. இப்பொழுது இருப்பது போன்று வீட்டிலே வசதிகள் எல்லாம் இருக்காது. ஒரே அறைதான் இருக்கும், அதிலே எல்லோரும் படுத்திருப்பார்கள். அப்பொழுது ஒரு குழந்தை பிறப்பதற்கான சூழல் அங்கே இருக்காது. அதுவும் சத்திரத்திலும் கூட எல்லா சத்திரங்களும் மக்கள் வெள்ளத்தால் அங்கே குழுமி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். எனவே அங்கும் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பதற்கேற்ற சூழல், தனிமை கிடைக்காது. எனவே தான் அவர்கள் செல்கின்ற இடமெல்லாம் அவர்களுக்கு ஏதுவான இடம், அதுவும் ஒரு குழந்தை பிறப்பதற்கு ஏதுவான இடம் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. கடைசியாக கிடைத்தது ஒரு மாட்டுத் தொழுவம். அந்த மாட்டுத் தொழுவத்தில் அவர் பிறக்கிறார் என்று சொன்னால், பல நேரங்களில் யூதர்களுடைய வீடு இயேசு வாழ்ந்த காலத்தில் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொன்னால், அது ஒரு குகை போன்ற அமைப்புடைய வீடுகளாகத்தான் இருக்கும். அங்கே மேலே அவர்கள் வாழ்வார்கள், கீழே அவருடைய கால்நடைகளை பராமரிப்பார்கள். ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். எனவே அவர்கள் தங்களுடைய மாட்டுத் தொழுவத்தில் இடம் கொடுத்தாலும் கூட வீடுகள் நிரம்பி வழிகின்ற ஒரு காரணத்தினால், வேறு இடம் இல்லாத ஒரு சூழலினால் அவர்களுக்கு அங்கே இடம் கொடுக்கிறார்கள். ஆக வேறு வழி இல்லாமல், வசதிகள் சரியாக இல்லாத காரணத்தினால் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு செயலை செய்கிறார்கள். ஆனால் அதிலும் ஒரு அர்த்தம் நமக்கு கிடைக்கிறது. பிறந்த இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார், ஏழைகளுக்காக பிறந்திருக்கிறார், ஒடுக்கப்பட்டவர்களுக்காக பிறந்திருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுவதற்காகவும், அதிலும் சிறப்பாக இயேசு எங்கே கிடத்தப்படுகிறார்? தீவன தொட்டியில் கிடத்தப்படுகிறார். அங்கே இந்த இயேசு எப்படிப்பட்ட ஒரு இறப்பையும் சந்திக்கப் போகிறார், எப்படிப்பட்ட ஒரு வாழ்வை இந்த உலகத்திற்கு அவர் எடுத்து காட்டப் போகிறார் என்பதையும் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. தீவன தொட்டியில் கால்நடைகளுக்காக உணவு வைக்கப்படும். இங்கே தீவன தொட்டியில் குழந்தை இயேசு கிடத்தப்படுகிறார் சொன்னால் அவர் உணவாக அங்கே கிடத்தப்பட்டிருக்கிறார். யாருக்கு உணவாக? நமக்கு உணவாக. எதற்கு நமக்கு உணவாக? நாம் அனைவரும் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, வாழ்வை கண்டு கொள்ள வேண்டும் என்பதற்காக, கடவுளை நாம் நம்மவராக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, நம்முடைய பாவங்களில் நாம் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக அங்கேயே நற்கருணை உருவாக்கப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, பிறந்த குழந்தை சாதாரண குழந்தை அல்ல, நமக்காக மரிக்கப் போகின்ற குழந்தை, நமக்காக உணவாக போகின்ற குழந்தை. தீவன தொட்டியில் கிடத்தப்பட்ட இந்த குழந்தையை நாம் உண்ண வேண்டும், அவருடைய உடலை நாம் உண்ண வேண்டும். அது நமக்கு சக்தியை கொடுக்கும், நம்முடைய பாவங்களை கழுவும், நம்மை உன்னதமான ஒரு நிலைக்கு உருவாக்கும் என்பதை தான் இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுகின்ற உண்மையாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆக இந்த வெள்ளி அடையாளங்கள் தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதையும் தாண்டி உண்மையிலேயே இயேசு நம்மை பார்த்து நம்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னால், அவர் பெருமைப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்வு இயேசுவுக்கு உகந்த ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும். நாம் முன்னெடுத்து செல்கின்ற எல்லா நிலைகளிலும் இயேசு பிரதிபலிக்கப்பட வேண்டும். வாழ்வது இயேசு என்னிலே வாழ்கிறார் என்பதை நான் சுட்டி காட்டுகின்ற விதத்தில் என்னுடைய வாழ்க்கையானது எல்லோருக்கும் முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கையாக மாற வேண்டும். இதைத்தான் குழந்தை இயேசு இன்று நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் சற்று யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம். உண்மையிலேயே இயேசு கொண்டு வந்த அந்த மீட்பை நாம் பெற்றிருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் நாம் பெற்றிருக்கிறோமா? யோசித்து பார்ப்போம். குழந்தை இயேசு நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்? அவரை போன்று
நாம் பெற்றோருக்கும் சமூகத்திற்கும் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, பெரியவர்களை மதித்து நடக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக, ஓரளவுக்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, பிறருடைய வாழ்க்கையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு அவர்களை அன்பு செய்யக்கூடிய அந்த நல்லதொரு வாழ்வை, உன்னதமான ஒரு வாழ்வை நாம் வாழ வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்திலே மனிதனாக பிறந்தார். அதைத்தான் இன்று நம்மிடம் எதிர்பார்க்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, பிறந்த குழந்தை இயேசு நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய இதயங்களிலும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த பிஞ்சு கரங்களால் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் கொண்டு வந்த அந்த மீட்பை நம்முடைய வாழ்வாக மாற்றுவோம். அந்த வாழ்வு உணர்த்துகின்ற அன்பை நம்முடைய வாழ்விலே பிரதிபலிப்போம். அதற்காக தொடர்ந்து இந்த திருப்பலியில் குழந்தை இயேசுவிடம் நாம் மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம். நம் மீது அன்பு மக்கரை கொண்டு நம்மை வழிநடத்தி வருகிற அன்பு இயேசுவிடம் நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். மனூருவானவரே இறைவா, திரு அவை பொறுப்பாளர்கள் முன்னெடுக்கும் எல்லா சீர்திருத்த நடவடிக்கைகளிலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து திரு அவையை காலத்திற்கு ஏற்ப கொண்டு செல்ல அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
மனோருவானவரே இறைவா, மதவாத சக்திகளால் பாரதம் பின்தள்ளப்படாமல் ஆள்வோர் உண்மையோடும் நேர்மையோடும் மக்களை முன்னேற்றமான பாதையில் அழைத்து செல்ல அருள் தர உம்மை மன்றாடுகிறோம். மனு உருவானவரே இறைவா, பல்வேறு காரணங்களினால் மகிழ்வையும் அமைதியையும் இழந்து அவநம்பிக்கை கொண்டிருப்போருக்கு உம்முடைய ஆசீர் கிடைக்க பெறவும் தங்களது இறை நம்பிக்கையில் உறுதி பெறவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனு உருவனாமை இறைவா, கிறிஸ்து பிறப்பு விழா கொண்டாட்டங்களை மகிழும் நாங்கள் ஒன்றுபட்ட மனநிலை உறவோடும் உண்மை அன்போடும் மன அமைதியோடும் எங்கள் வாழ்வில் தொடர்ந்து பயணிக்க அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனூருவானவரே இறைவா, எங்கள் பங்கையும் பங்கு குருக்கள், எங்கள் பங்கில் பணிபுரியும் அருள் சகோதரிகள் மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர் அனைவரையும் அன்பியங்கள், பக்த சபைகள், பாடகர் குழு இன்னும் பிற இயக்கங்கள் அனைத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எல்லாமல் அன்பு இறைவா, நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்கள் அனைத்தையும் நீரை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரனுடைய உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது
கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இன்றைய திருநாளின் காணிக்கை உமக்கு உகந்ததாக அமைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தின் வழியாக கிறிஸ்துவின் சாயலில் நாங்கள் காணப்படவும் எங்கள் இறப்பு அவரில் உம்மோடு இவ்வுலகில் அனுபவிக்கவும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறை நிகழ்வின் நாங்கள் அனைவரும் பங்கு கொள்ள மது ஆட்சியின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாக ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாக காண்கின்றோம். அவர் வழியாகவே கண்காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மதுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர். உடைய படைப்புகள் எல்லாம் போல்வது தகுமே. ஏனெனும் திருமகனாயங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயல் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்க ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரை உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாயங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறு இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அறிந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரையும் திருமணின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவுறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார்னு எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கிரளமே மன்றாடுகின்றோம். இப்பலியினால் இருளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறுடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதி உடையோர் ஆகுவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்டும் தர வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியார்கள் திருத்தந்த லியோ, எங்களாய ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான இறை மக்கள் அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரலாம். கனிவுள்ள தந்தையை, எங்கும் சிதறண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளாம். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றரலாம். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சிமையால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இது நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நாம் பிறரை அன்பு செய்யவும் கிறிஸ்து நம்மை அன்பு செய்யவும் கிறிஸ்து போதித்தவாறு துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் முத்துராவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்று இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வல்லவர். நம் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தி நம்மை வழி நடத்துகின்றவர். விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, தேவனிடத்தில் உள்ள திருளர் நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை சுவை தாழ்ச்சி நேர்மை நிறைந்த இதை தொழிந்த பரம ரகசியத்துலமை நான் விசுவாசிக்கிறேன். என்னை சுவை நான் மிகவும் பலனாயிருக்கிறேன். என் பலவீனத்தை பார்த்து என் மேல் இரக்கமாயிரும். என்னை சுவை நிறைந்த என் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். என் தேவனை இதை கூர்ந்து என் பாவங்களை மன்னியும். என்னை சுவை நான் நேசிப்பதை விட நான் என் முழு இறைத்தோடு நேசிக்கிறேன். என்னை சுவை அன்பு என்னை கவர்ந்திருக்கிறது. என்னிடம் எழுந்தருளும், நான் மேற்கொள்ள ஆசிக்கிறேன். நித்திய குருவாகிய இயேசுவே, தாசராகிய குருக்களுக்கு அவரும் தீங்கு செய்யாதபடி அவர்களை விடுதயமாகிற தண்டஸ்தலத்தில் வைத்து காத்தார்களும். அனுதினமும் உமது திருச்சன்னிடத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்றது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தார்களும். உமது மாற்றுமை பொருந்திய கிறித்துவத்தின் உன்னத அச்சரங்களால் முத்திரிக்க பெற்றவர்களது இதயங்கள் உலக பற்று நின்று தூய்மையாக செய்தார்களும். உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கேடமாயிருக்கிறது. அவர்களுடைய பிரயாசேரனமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தார்களும். யார் யாருடைய இரட்சகருக்காக உழைக்கிறார்களோ அவர்களே குறுக்கள் விலைகள் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அனைத்து கிரீடமாயிருப்பார்களாக. மன்னகம்
ஆத்துமாவே கிறிஸ்துவின் திருவுடலை என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தம் எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளை என்னை தேய்ச்சியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரியாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிடருளும். உம் புனிதர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். அன்பார்ந்தவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சார்பாகவும் நம்முடைய உதவி பங்கு தந்தை மற்றும் அருட்சகோதரிகள் சார்பாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழா மகிழ்ச்சியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறந்த பாலநேசு நம்முடைய இல்லங்களிலும் இதயங்களிலும் பிறக்கவும், தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தால் நாம் நிரப்பப்படவும், நாம் செய்கின்ற தொழில், நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களையும் ஆசீர்வதிக்கும்படியாகவும், ஒவ்வொரு நாளும் நாம் அருளாதாரத்திலும் பொருளாதாரத்திலும் வளரும்படியாகவும் தொடர்ந்து நாம் ஒருவருக்காக நாம் ஜெபிப்போம். குடிலே பிறந்த பாலநேசு நிச்சயமாக நம்முடைய வாழ்வை வளமாக்குவார். நாம் நினைப்பதற்கு மேலாகவே நம்முடைய வாழ்வில் அருளையும் ஆசீர்வாதத்தையும் தருவார். எனவே இந்த ஒரு நம்பிக்கையோடு நாம் தொடர்ந்து பயணிப்போம், தொடர்ந்து மகிழ்ச்சியோடு இருப்போம். என்ன நேர்ந்தாலும் இறைவனுக்கு நன்றியுடைய பிள்ளைகளாக நாம் வாழ்வோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில அறிவிப்புகள். இன்று மாலை 6 மணிக்கு பாலநேசனுடைய அந்த சுரூப பவனியும் அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசீரும் நடைபெறும். எனவே அனைவரும் கலந்து கொள்ள உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதன் பிறகு இளையோர்களுடைய சார்பாக குலுக்கல் அந்த சீட்டு நடைபெறும். ஒரு சீட்டு 25 ரூபாய் என்று சொல்லப்படுகிறது. எனவே அதையும் வாங்கி பலனடைய உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது திருப்பலி முடிந்தவுடன் இளைஞர்கள் சார்பாக அனைவருக்கும் கேக் வழங்கப்படுகிறது. புனித தனிஸ்லாஸ் இளையோர் சபை சார்பாக இந்த கேக்கானது கொடுக்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அதிசய மணல் மாதா திருத்தலம் மற்றும் நம்முடைய பங்கு ஆலயத்தில் உள்ள ஸ்டார் அமைத்தது மற்றும் குடில் அமைத்தது நம்முடைய தனிஸ்லாஸ் இளையோர் சபையை சார்ந்த இளைஞர்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்களை நாம் தெரிவித்துக் கொள்வோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கு ஆலயத்தில் இந்த ஒரு டெக்கரேஷன், நம்முடைய பீட அலங்காரம் மற்றும் ஆலயத்தினுடைய உள் அலங்காரம் அனைத்தையும் சிறப்பாக செய்த நம்முடைய பங்கிலே பணியாற்றுகின்ற அருட்சகோதரிகளுக்கும் இளைஞர்களுக்கும் மற்றும் அமலோற்ப மாதா சபை பெண்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மாலை நடைபெறுகின்ற அந்த குலுக்கல் போட்டியானது நம்முடைய தனிஸ்லாஸ் இளையோர் சபை சார்பாக நடத்தப்படுகிறது என்பதையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, திருக்குடும்ப சபையினருக்கான அந்த நவநாள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அவருடைய திருவிழாவை முன்னிட்டு 28ஆம் தேதி திருக்குடும்ப சபை திருவிழா. எனவே திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து மாலை ஆராதனையும் நடைபெறும். காரணம், நம்முடைய இணையூர் சவேரியார் நகரில் திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்றைய தினம் அவர்களுக்கு 9ஆம் திருவிழா. எனவே இங்கே மாலை ஆராதனை முடிந்தவுடன் அங்கு மாலை ஆராதனை நடத்தப்பட வேண்டும். எனவே சரியாக 5:30 மணிக்கு ஜெபமாலையை ஆரம்பித்து திருப்பலி 6 மணிக்கு நடைபெற உங்களுடைய முழு மாலை ஆராதனை நடைபெற உங்களுடைய முழு ஒத்துழைப்பையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 28ஆம் தேதி காலையில் நம்முடைய சவேரியார் நகரில் திருவிழா நடைபெற இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நடைபெறாது. மாலை 6 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து
திருக்குடும்ப சபையினரால் திருவிழா திருப்பலியும் ஞாயிறு திருப்பலியும் நடைபெறும். எனவே மாலையில் நடைபெறுகின்ற திருப்பலியில் அனைவரும் கலந்து கொள்ள அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய பங்கிலிருந்து மறைவட்ட அளவில் வினாடி வினா போட்டிகள் நடைபெற்றது. எனவே இந்த வினாடி வினா போட்டிகளில் பரிசு பெற்றவர்கள் டி மரியதாஸ் அவர்கள் அனைவரும் நம்முடைய உதவி பங்கு தந்தையிடமிருந்து பரிசினை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். டி மரியதாஸ் ஜெகன், ஏ சகாய மீனா, எஸ் சகாய ரேஷ்மா, ஏ யமுனா மேரி, எஸ் ரியாஷினி, ஏ பிரான்சிஸ் மார்டினா, வி தனிஸ் மேரி அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று நம்முடைய மணல் மாதா ஆலயத்தில் விவிலிய கண்காட்சி நடைபெற்றது மறை தென்மண்டல மறை வட்டம் சார்பாக. எனவே இந்த விவிலிய கண்காட்சியில் சிறப்பு பரிசாக தனிஸ்லாஸ் இளைஞரணி சார்பாக ஏ அந்தோனி செல்வனிக்சன் பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். கை கொடுக்க போயிட்டானா? பாராட்டுக்கள். தொடர்ந்து நம்முடைய பங்கிலிருந்து மறை மாவட்டம் மற்றும் மறை வட்ட அளவில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்வுகளிலும் நீங்கள் கலந்து கொண்டு பரிசினை பெற உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வாஸ்தம்லா பிரான்சிஸ் மார்டினா மன்னார்புரத்தில் நடைபெற்ற சிறப்பு போட்டியில் சிறப்பு பரிசினை பெறுபவர் மார்டினா. அன்பார்ந்தவர்களே, விவிலிய புதிர் பதில்கள். முதலாவதாக சரியாக எழுதியவர்கள் 6வது மாதத்திலையும் 7வது மாதத்திலும் நடைபெற்ற அந்த இதில் அதிசய மணல் மாதா அந்த பத்திரிகையில் டி ஆரோக்கிய செலின், விண்ணரசி மேரி, ஆ கிறிஸ்டி சில்வஸ்டர், எக்ஸ் ராஜகனி, எம்ஏ அனஸ்தாஸ், எம் போனிபாஸ் சந்திரா. எனவே 6 பேர் சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். பாராட்டுக்கள். அவர்களில் 3 பேருக்கு இப்பொழுது பரிசு வழங்கப்பட இருக்கிறது. நான் எடுக்கிறேன். 2ஆம் நம்பர் ஏ விண்ணரசி மேரி, அவர்களும் உதவி பங்கு தந்தையிடம் பரிசை பெற்றுக்கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். 3ஆம் நம்பர் ஆ கிறிஸ்டி சில்வஸ்டர், எக்ஸ் ராஜகனி. இப்போ வந்தால் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது பின்னாடி வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். 8-9 மாதத்தில் நடைபெற்ற அந்த விவிலிய போட்டி எம்ஏ அனஸ்தாஸ், ஏ தாத் ஆக்னஸ் தஸ்வின், ஆ கிறிஸ்டி சில்வஸ்டர், எஸ் டென்னிஸ் ஜெயசித்ரா, எஸ் ஜெயஸ்ராஜன், எஸ் அண்டோ லென்சி. பாராட்டுகள். எஸ் ஜெயஸ்ராஜன், எஸ் அண்டோ லென்சி, ஆக்னஸ் தஸ்வின். பாராட்டுகள்.
அக்டோபர் மற்றும் நவம்பரில் நடைபெற்ற அந்த புதிர் எம்ஏ அனஸ்தாஸ், எஸ் அண்டோலென்சி, எஸ் டென்னிஸ் ஜே சித்ரா, எஸ் ஜெயஸ்ராஜன், த ஆக்னஸ் தஸ்வின், ஆ கிறிஸ்டி சில்வஸ்டர். பாராட்டுகள். ஆ கிறிஸ்டி சில்வஸ்டர். எம்ஏ அனஸ்தாஸ், ஆண்டோலென்சி. பாராட்டுகள். ஆக பரிசு பெற்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சார்பாகவும் உதவி பங்கு தந்தை சார்பாகவும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். வாக்கு மனிதரானார், அவரது மாட்சிமையை நாங்கள் கண்டோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, எங்கள் மீட்பின் பிறப்பு விழாவை கொண்டாடுவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இவ்வாறு மேன்மையான உறவுகளால் நாங்கள் அவரது விண்ணகத் தோழமைக்கு வந்து சேரும் தகுதி பெற்றிட அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா சிறப்பு ஆசிரை நாம் தாழ்மையான மனதோடு பெற்றுக்கொள்வோம். அளவற்ற நன்மையின் இறைவன் தம் திருமகனின் மனித பிறப்பால் உலகை இருளை அகற்றி அவரது மாட்சிமிகு பிறப்பால் புனிதமிக்க இந்த இரவை ஒளிர்வித்தார். அவர் உங்களிடமிருந்து பாவ இருளை அகற்றி நற்பண்புகளின் ஒளியால் உங்கள் இதயங்களை ஒளிரச் செய்வாராக. அவரது மீட்பு தரும் பிறப்பின் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை இடையர்களுக்கு தம் வானதூதர் வழியாக அறிவிக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்கள் மனங்களையும் மகிழ்ச்சியால் நிரப்பி தம் நற்செய்தியின் அறிவிப்பாளர்களாய் உங்களை விளங்கச் செய்வாராக. அவரது மனித பிறப்பால் விண்ணகத்தோடு மண்ணகத்தை இணைக்க திருவுளம் கொண்ட இறைவன் உங்களை தம் அமைதி நல்லெண்ணம் என்னும் கொடைகளால் நிரப்பி விண்ணக திரு அவைக்கு நீங்கள் பங்கு பெற செய்தருள்வாராக. எல்லாம் நல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா இன்று நம் அனைவருக்கும் பாலநேசியுடைய ஆசீர்வாதமானது இப்பொழுது கொடுக்கப்பட இருக்கிறது. எனவே பிறந்த குழந்தை இயேசு பாலநேசு தன்னுடைய பிஞ்சு கரங்களால் உங்களுடைய இதயத்தை ஆட்கொள்வாராக. உங்களுடைய இல்லங்களையும் உங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் முழந்தால் படிட்டு நாம் ஒரு நிமிடம் நமக்காக மண்ணிலே பிறந்த, நமக்கு மீட்பை தருவதற்காக பிறந்த பாலநேசுவை நாம் உற்று பார்ப்போம். கண்களை மூடுவோம், சிந்தனைகளை ஒருநிலைப்படுத்துவோம். அனைத்திற்கும் ஊற்றான கடவுள், நானும் நீங்களும் இருப்பதற்கு காரணமான கடவுள் இதோ குழந்தை இயேசுவாக பாலனாக நம் மத்தியில் நம் அனைவரை மீட்பதற்காக, நம்முடைய துன்ப துயரங்களிலிருந்து நம்மளை மீட்டெடுப்பதற்காக பிறந்த குழந்தை இயேசு. அற்புதமான குழந்தை, அதிசயமான குழந்தை, நம் அனைவருக்கும் ஆறுதல் கொடுக்கக்கூடிய குழந்தை, ஆற்றலையும் சக்தியையும் கொடுக்கக்கூடிய பாலநேசு குழந்தை. நம்பிக்கையோடு உற்று பார்ப்போம். எங்களுக்காக பிறந்த குழந்தை இயேசுவே, எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். ஆசிர்வதியும். உம்முடைய பிஞ்சு கரங்களால் நீர்தாமே எம்மை ஆசீர்வதிப்பதனால் எந்த விதமான தீய சக்திகளும் தீமைகளும் கவலைகளும் துன்பங்களும் மின்னல்களும் இடையூறுகளும் கொடிய நோய் தொற்றுகளும் எங்களை அணுகாது. அனைத்து நலன்களால் நிரப்பி ஆசீர்வதித்தலும். உம்முடைய கரங்களில் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் அனைவரும் சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஒரே குடும்பமாக விட்டு கொடுத்து ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு வாழக்கூடிய சக்தியையும் வல்லமையும் கொடுத்தருளும். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு தொழிலையும் உடைய பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம். தொழிலை ஆசீர்வதித்தருளும். தொழிலில் நல்லதொரு வருமானத்தை கொடுத்து அதன் மூலம் எங்களுடைய குடும்ப வாழ்வில் மகிழ்ச்சியும் நிறையும் பெற நீர்தாமை தயவு புரிந்தருளும்.
நாங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளிலும் நீர்தாமை துணையாக இருந்தருளும். எங்களுடைய குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்தருளும். கடன் தொல்லையிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்தருளும். என்ன நோக்கத்திற்காக நாங்கள் உம்மை நோக்கி ஜபித்து கொண்டிருக்கிறோமோ உமக்கு கூடுமானால் அதை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்தருளும். எல்லாமல்ல அன்பு இறைவா, பாலநேசுவே, எங்களுக்காக பிறந்தவரை எங்களை முழுமையாக உம்முடைய பிஞ்சு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆசிர்வதியும், மகிழ்ச்சியை கொடுத்தருளும், வல்லமையால் எங்கள் அனைவரையும் நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது பாலநேசுவினுடைய ஆசீரை நாம் தாழ்மையான மனதோடு நாம் பெற்றுக்கொள்வோம்.
ஆமென். ஓ மரியே கன்னிகையே, எங்களுக்காகவும் ஏழை ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.